பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. ஒரு தெபோரால் எழும்பணும். எழும்பும்போது தான் அந்த கிராமங்கள் மீட்படையும், உயிர் மீட்சி அடையும். தெபோரால் அப்படிங்கும்போது வேதத்தில் தெபோரால்னே ஒருத்தவங்க இருக்காங்க. நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக பார்க்குற தெபோரால் அப்படின்னா, தெபோரால் அப்படிங்கும்போது ஒரு ஸ்திரீ. இப்போ ஸ்திரீ அப்படிங்கும்போது சபை. சபை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? நான் எழும்பணும். நான் எழும்பலைன்னா கிராமங்கள், பட்டணங்கள் மீட்கப்பட முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒவ்வொரு சபைக்கும் இருக்கணும். இது கட்டடமாகிய சபையையும் குறிக்கும், நம்மையும் குறிக்கும். ஒவ்வொரு சபைக்கும் இந்த எண்ணம், இந்த ஏக்கம், இந்த தாகம், இந்த வாஞ்சை இருக்கணும். நான் எழும்பலைன்னா கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் மீட்கப்பட முடியாது அப்படிங்கிறது. அதற்கு முதலாவது நாம எழும்பணும். நாம எழும்பாம ஒண்ணுமே நடக்காது. கிரியை முதல்ல வெளிப்படணும். எப்பவுமே ஏசப்பா ஒரு கிரியையை நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்ப்பார். கிரியை இல்லாம அங்க ஒரு காரியம் நடக்காது. எந்த ஒரு விஷயத்தை நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னாலும் அங்க ஒரு கிரியை இருக்கும். அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரிடத்துல சொல்ற விஷயம் என்ன? என் வேலைக்காரன் என்ன பண்றான்? அவன் சுகமீனமா இருக்கான். ஆனா அவன் அங்கேருந்து கிளம்பி வந்தான். அவன் இருந்த இடத்துல இல்லை. அது மாதிரி ஒவ்வொருவரையும் நீங்க பாருங்க. ஆபிரகாம்கிட்ட நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அங்கேயே இருந்தார் ஆபிரகாம். அவர் நடந்து திரிந்தார். ஒவ்வொருத்தர்கிட்டையும் கிரியை இருக்கும். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். சிங்கம் வரும்போதும் கரடி வரும்போதும் எதிர்த்து போராடுறதற்கு ஆண்டவர் பலனை கொடுத்தார். கிரியை அவசியம். அந்த ஸ்திரீ, அந்த பாவியாகிய ஸ்திரீ என்ன செய்தா? வெள்ளைக்கல் பரணியில அந்த தைலத்தை ஆண்டவர் தலையில ஊற்றி அபிஷேகித்து அவருக்கான பணிவிடைகளை அவர் செய்தார். அந்த கிரியை அது ரொம்ப முக்கியம். கிரியை இல்லாம எந்த ஒரு காரியமும் அங்க நடைபெறாது, வெற்றி பெறாது. அதற்கு முதலாவது நாம எழும்பணும். படுத்து கிடக்கக்கூடாது. சபையாகிய நாம், கட்டடமாகிய சபை எழும்பணும். எழும்புனாதான் கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் மீட்கப்படும். ஆனா எழுப்புதல் முதல்ல சபைக்குள்ள ஆரம்பிக்கணும், நமக்குள்ள ஆரம்பிக்கணும். அந்த எழுப்புதல் நமக்குள்ள இருக்குதா? அந்த கிரியை நமக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு பொதுவா சபை இன்னைக்கு படுத்து கிடக்கு, எழுந்திருக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு உறங்கட்டும்னு சொல்லி சபை படுத்து கிடக்கு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சபைங்கிறது கட்டடமாகிய சபையும் குறிக்கும்,
அதாவது எல்லாரும் கூடி வருகிற சபை, இன்னொன்று நாம. இன்னும் படுத்து கிடக்குது, எழும்ப மாட்டேங்குது. ஆண்டவர் வந்து எழும்புப்பா, காலம் போதாது எழும்பு, காலம் செல்லாது எழும்பு அப்படிங்கிறார். இல்லை இல்லை, நான் இப்போதான் என் பாதங்களை கழுவுனேன், இப்போதான் என் ஆடைகளெல்லாம் கலைந்துட்டு நான் படுத்திருக்கிறேன், நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ, என்னாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் கதவை தட்டிக்கிட்டே இருக்கார், எழும்பு. இல்லை இல்லை, இப்போ என்னாலெல்லாம் வந்து கதவெல்லாம் திறக்க முடியாது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சபை படுத்து கிடக்குது. படுத்து கிடந்தா எப்படி நாம் எழுப்புதலை பார்க்க முடியும்? எப்படி அவர்கள் மீட்கப்படுவார்கள்? முதல்ல நமக்கு எப்படி படுக்கணுன்ற எண்ணம் வருது. எவ்வளவோ பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்களே, கிராமங்களிலும் பட்டணங்களிலும் தேசங்களிலும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்ம கூட வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, நம்ம கூட பழகிறவங்க இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறவங்க இருக்கிறாங்க, பேசுகிறவங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மீட்கப்பட வேண்டாமா? அவர்களெல்லாம் இயேசுவுக்கு பின்பாக திரும்ப வேண்டாமா? இயேசுவால் அவர்கள் பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட வேண்டாமா? அவர்கள் பரலோகம் செல்ல வேண்டாமா? அவங்க செல்லணும்னா நாம முதல்ல எழும்பணும்ல. தெபோராளாகிய ஸ்திரீயை போல நாம எழும்பணும்ல. அப்போ தெபோராளாகிய ஸ்திரீ எழும்பினதுனால இஸ்ரவேல்ல ஒரு மீட்பு வந்தது. அது போல நாமும் எழும்பணும். இந்த வைராக்கிய, இந்த வாஞ்சை, இந்த உறுதி நம்மிடத்துல இருக்கணும். நாம ரெடியாகணும், எழும்பணும், படுத்து கிடக்க கூடாது, தீவிரமாய் எழும்பணும், துரிதமாய் கிரியைகளை செய்யணும். அப்பொழுது கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் எல்லாம் மீட்கப்படும். அவர்கள் எல்லாரும் இயேசுவின் பால் ஈர்க்கப்படுவார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், அழைக்கப்படுவார்கள், தெரிந்து கொள்ளப்படுவார்கள், காக்கப்படுவார்கள். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.